வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவரு உதவி குருவீரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSE IT பொறுப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியை தவத்தோடு தொடங்கி வைத்து தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய காயத்ரி அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரையில் கருத்துணர்த்தல் என்கின்ற தலைப்பில் சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இனிமையாக வாழ்ந்து தன்னிலை உணர்வு பெற்று மன நிறைவோடு தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கும் உணர்த்தி செல்வதுதான் என்று அற்புதமாக விளக்கி இருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக, தன்னுடைய சிந்தனை உரைகள் மூலமாக, வாழ்த்தின் மூலமாக, தொடுதல் மூலமாக, உயிர் கலப்பு மூலமாக தான் உணர்ந்தவற்றை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக ஒரு பெரு முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டே வந்திருக்கின்றார்கள். இந்த உணர்தல் என்பதை அவருடைய பல கவிகள்ல வலியுறுத்தி சொல்வதை நாம பார்க்க முடிகிறது. உதாரணமாக இறை வணக்க பாடலில் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்கின்ற அந்த கவியில முதல் வரிகளில் இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை சொல்வாங்க. ஆதி என்கின்ற அந்த உண்மை பொருளே அணுவாகி மூலகங்களாகி அவையெல்லாம் இணைந்து ஏராளமான கோள்களாக, நட்சத்திரங்களாக, அண்டங்களாக வந்திருக்கின்றன என்று சொல்லிவிட்டு பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று வரிக்கு வரி ஒரு 3 முறை இந்த உணர்தலை தொடர்புபடுத்தி அந்த கவியில் வலியுறுத்துவதை நாம பார்க்கலாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதை வாழ்க்கை என்று நாம சொல்லுவோம். அந்த வாழ்க்கையே உணர்தல் இயக்கம், அந்த உணர்தல் இயக்கமே அந்த ஆதிதான் என்று சொல்லிவிட்டு நீதி நெறி உணர் மாந்தராகியும் நாம வந்திருக்கின்றோம். அந்த உணர்தல் இயக்கத்துல அறிவில் சிறந்த ஒரு ஜீவ இனமாக, மனிதனாக வந்திருக்கின்றோம். வாழும் நிலை உணர்ந்து நாம் அனைவரும் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்மிடம் எத்தகைய ஆற்றல் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு எந்த வகையிலே தொண்டாற்ற முடியும் என்று உணர்ந்து தொண்டாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த உணர்தல் என்பது படிநிலைகளில் நாம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தகவலை நமக்கு தெரிவிப்பதற்கு ஒரு அறிவிப்பாளர் தேவைப்படுகிறார். அதை அறிதல் என்று சொல்கின்றோம். நம்ம ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு ரயில் நிலையத்திற்கு போகிறோம். நமக்கு வேண்டிய தகவலை ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார் அல்லது அங்க இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகைகளில அந்த அறிவிப்பை வெளிப்படுத்துறாங்க. நமக்கு படிக்க தெரிந்தா படித்து தெரிந்து கொள்கின்றோம். அறிதல் என்பது முதல் விஷயமாக
தொடங்குகிறது. நம்ம பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பொழுது கூட ஒரு பாட புத்தகம் கொடுத்திருப்பாங்க. அதை படித்து நாம் அறிந்திருப்போம். நம்முடைய மனவளக்கலையை பற்றி மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கு ஒரு அறிவிப்பு குறுந்தாள்களை எல்லாம் கொடுப்போம். ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து இந்த மனவளக்கலையை அறிந்து கொள்வதற்கு நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறோம். அப்ப அவங்க அந்த பேம்ப்ளெட்ஸை படிச்சு பார்த்து இந்த மனவளக்கலையில என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இந்த அறிதலை தொடர்ந்து அதை தாண்டி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் வருகிற பொழுது அதையும் தாண்டி நாமே தேடி சில விளக்கங்களை பெறுகிறோம். அல்லது ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல நம்முடைய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய அதே தகவல்களை அவர் விரிவாக விளக்கி சொல்லி அறிதலை புரிதலாக மாற்றுகிறார். அப்படி நாம் பெற்ற தகவல்களை எல்லாம் நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அறிவோடு இணைத்து அதை நாம புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொள்கிறோம். பெரும்பாலும் இந்த 2 நிலைகளிலேயே அனைத்துமே முடிந்து விடுகிறது. நாம் அறிந்ததை புரிந்ததை பள்ளிக்கூட நாட்களிலேயே அப்படியே மனப்பாடம் செய்து தேர்வு எழுதி அதில் ஒரு வெற்றியையும் பெற்று அந்த படித்தல் என்பது அதோடு போதும் என்கின்ற நிலையில அதை கடைபிடிக்கின்றோம். மனவளக்கலையில கூட அந்த பேம்ப்ளெட்டை படித்து பார்த்து விட்டு அதை தாண்டி அதை புரிந்து கொள்வதற்கு விரும்புகிற அன்பர்கள் நேராக நம்முடைய நிலையங்களுக்கு வந்து இங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க, இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டு தெரிந்து கொள்கிற போது இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் விளக்கங்களை எல்லாம் கொடுக்கிற பொழுது அவருக்கு ஒரு புரிதல் வருகிறது. அந்த புரிதலில் நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம் அல்லது செய்ய வேண்டாம் என்கிற ஒரு முடிவை அவரால் எடுக்க முடியும். ஆனால் உணர்தல் என்பது இதையும் தாண்டி ஆழமாக நடக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ பயிற்சிக்கு அந்த நபர் விரும்பி வருகிற பொழுது நம்முடைய ஆசிரியர் அவருக்கு உதாரணமாக ஒரு உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதுல முதல்ல கைப்பயிற்சியை கற்றுக் கொடுக்க போறாரு. அப்போ அந்த ஆசிரியர் தான் உணர்ந்ததை தன்னுடைய மாணவருக்கு வார்த்தைகளால செயல்களால உணர்த்த முயற்சி செய்கிறார். இப்ப நாம கைப்பயிற்சி செய்ய போகிறோம். இது கைக்கான பயிற்சி இல்லை. கைகள் மூலமாக உடலில் இயங்குகிற ஓட்டங்களை எல்லாம் சரி செய்து இந்த உடலையே ஒரு அற்புதமாக மாற்றப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்க கைகளை மேல தூக்கும் போது இரத்த ஓட்டத்தை கவனித்து பாருங்கள். அது விரல் நுனியிலிருந்து தோள்பட்டையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. கைகளை கீழே தொங்க விட்ட பிறகு அந்த இரத்த ஓட்டம் தோள்பட்டையிலிருந்து விரல்கள் நோக்கி ஓடுகிறது. நன்றாக கவனியுங்கள். ரத்தம் மாறி மாறி ஓடுகிறது என்று சொன்னால் அதோடு இணைந்து வெப்ப ஓட்டமும் காற்றோட்டமும் மாற்றத்தோடு இயங்கி அங்கு ஒரு நன்மையை செய்கிறது என்பதை உணர்த்த முயற்சி செய்கிறார். அந்த பயிற்சியாளரும் அதை கவனித்து தன்னுடைய மனதை அந்த பயிற்சியோடு இணைத்து அதை கற்றுக்கொள்கிற போது ஒரு சுய அனுபவத்தை பெறுகிறார். இந்த சுய அனுபவம் ஒரு அற்புதமான உணர்தலை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது அவர் அந்த பேம்ப்ளெட்டை படித்து பார்த்தோ அல்லது அந்த கைப்பயிற்சியினுடைய பலன்களை அவர் படித்து பார்த்தால் மிக தெளிவாக அவருக்கு புரிகிறது அது எப்படி வேலை செய்கிறது, எப்படி இந்த பயிற்சி என்னுடைய உடலுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நேரடியாக உணர்வை பெறுகிறார். நம்முடைய பள்ளி காலங்கள்ல கூட நாம படிக்கிற பாடத்திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாடத்திட்டமாக இருக்கும்.
எல்லா பாடங்களுமே வாழ்க்கைக்கு உபயோகமான பல தகவல்களை கொண்ட ஒரு பொக்கிஷமாக உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் சிக்கல் என்ன என்று சொன்னால், அந்த அறிதலோடு நாம் முடித்து விடுகிறோம். தேர்வு எழுதி அதை கடந்து சென்று விடுகிறோம். உதாரணமாக அறிவியல் பாடத்தை எடுத்தோம் அப்படின்னா, நம்முடைய உடல் முழுவதுமே பாடமாக வைத்திருக்கிறார். ஒரு செல்லுல தொடங்கி அது எப்படி உறுப்பாக மாறி மண்டலங்களாக மாறி இந்த உடலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய ஆரம்ப பள்ளியில தொடங்கி நாம ஒரு மேல்நிலை படித்து முடிக்கிற பொழுது வருடந்தோறும் அந்த அறிவை மேம்படுத்தி கொண்டே வந்து முழு உடலை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதை நாம ஒரு அறிதல் நிலையில ஒரு மேலோட்டமாக படித்துவிட்டு கடந்து விடுகிறோம். அதை நுட்பமாக படிக்க வேண்டியவர் மருத்துவர் என்றே நாம் நினைத்துக் கொள்கிறோம். இப்ப அறிவியல் பாடத்துல நமக்கு பரிசோதனை கூடம் ஒன்று இருக்கிறது, லெபார்டரின்னு வச்சிருப்பாங்க. அப்ப புரிதலோடு நின்று விடாமல் நாமே அதை செய்து பார்த்து ஒரு சுய அனுபவத்தை பெற்று உணர்தலை பெற வேண்டும் என்று பாடத்திட்டமெல்லாம் கூட இருக்கிறது. இப்போ இயற்பியலுக்கென்று ஒரு சோதனை கூடம் இருக்கும், வேதியியலுக்கென்று ஒரு சோதனை கூடம் இருக்கும். நம்ம போவோம், அங்கெல்லாம் செய்து பார்த்து அதில் வரக்கூடிய பதிவுகளை எல்லாம் எழுதி தேர்வுக்கு சமர்ப்பித்து விட்டு வந்து விடுகிறோம். இப்போ உடலை பற்றி படித்தோமே, இதற்கு சோதனை கூடம் எங்கு இருக்கிறது என்று கேட்டால், இந்த உடலை தானே நாம் பிறந்தது முதல் வாழ் முழுவதும் வைத்திருக்கின்றோம். எங்கேயுமே தேட வேண்டாத இந்த உடல் நம்மிடம் தானே இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு நாம் கற்றதையெல்லாம் சோதித்து பார்த்து அந்த அறிதலை புரிதலாக்கி உணர்தலாக மாற்றி இருந்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம தேடி தேடி போய் இந்த உடலை நலமாக வைத்துக் கொள்ளுங்கள், உணவு பழக்கத்தை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்படி ஒரு அற்புதமான பாடத்திட்டங்கள் இருந்தும் கூட அதை உணர்த்துவதற்கான ஆசிரியர்கள் அங்கு இல்லாத குறை என்று சொல்லலாம். அப்போ தான் உணர்ந்ததை உணர்த்துவர் ஆசான் என்று சொல்கிறோம். அவர் உணர்ந்திருந்தால்தான் தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். அப்படி இந்த உணர்தலை நோக்கி நாம பயணிக்கிற பொழுது அருட்தந்தை சொல்வாங்க, இயற்கையாகவே இறை அறிவு எல்லா ஜீவன்களுக்கும் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்பதை கடந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற 3 நிலைகளில் இயங்குகிறது என்று சொல்லலாம். அப்போ ஓர் அறிவில் தொடங்கி 6 அறிவு மனிதன் வரை இவை 3ம் இருக்கிறது. அப்போ உணர்தல் என்பது இயல்பான அறிவாகவே இருக்கிறது. ஒரு தாவரம் இருக்கிறது, அது தன்னுடைய வேர்கள் மூலமாக இந்த மண்ணையும் நீரையும் ஆற்றலாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிளைகள் இலைகள் மூலமாக வெளியில இருக்கக்கூடிய காற்று, சூரிய வெளிச்சம், விண்ணினுடைய ஆற்றல், இந்த 5 பௌதீக பொருளையும் உணர்ந்து உணர்ந்து பெற்று தனக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்து, அப்போ வேற எது பரப்புகிற பொழுது நீரை நோக்கி தன்னை நகர்த்த முயற்சி செய்கிறது. நடுவில் ஒரு பெரிய பாறை இருந்தா கூட அதை பின்னி அதை தாண்டி அந்த நீரை நோக்கி தன்னுடைய வேர்களை நகர்த்துகிறது. வெயில் எந்த பக்கத்துல விழுகுதோ அதை நோக்கி தன்னுடைய கிளைகளை வளரச் செய்து அந்த ஆற்றலை கிரகித்து வாழக்கூடிய அந்த பிரித்துணர்தல் தன்மை ஓர் அறிவுக்கு இருக்கிறது. விலங்கினங்களுக்கும் நிச்சயம் இருக்கதாலே செய்யும். ஒரு பசி என்கிற துன்ப உணர்வு ஒரு நாய்க்கு நாம உணவு வழங்கிவிட்டோம் என்று சொன்னால், அந்த உணவை அது உண்கிற பொழுது அந்த பசி உணர்வு அந்த துய்த்தல் என்கின்ற நிகழ்வின் மூலமாக ஒரு இன்பமாக மாறுகிறது. அது அதனுடைய கருமையத்துல பதிவாகி யார் கொடுத்தார்களோ அவரையும் சேர்த்து பதிவு செய்து கொண்டு
மீண்டும் மறுநாள் நம்மை சந்திக்கிற பொழுது, நேற்று என்னுடைய துன்ப உணர்தலுக்கு ஒரு இன்பத்தை கொடுத்தவர் இவர், இவர் என்னுடைய நண்பர் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய வாளை ஆட்டிக்கொண்டு அன்பை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. இதவே நம்ம மாற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால், ஒருவேளை அந்த நாயை நம்ம சத்தம் போட்டு துரத்திக்கிட்டு இருந்தோம், அல்லது ஒரு கல்லை எடுத்து வீசி அதற்கு ஒரு துன்பத்தை கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், அதுவும் அதற்குள்ள பதிகிறது. அந்த பதிவு இன்றைக்கு நம்மை சந்திக்கிற போது அதால் பிரித்து உணர முடிகிறது. நேற்று இவர் எனக்கு துன்பத்தை கொடுத்தவர், இவரிடமிருந்து நான் ஒதுங்கி இருக்க வேண்டும் அல்லது இவரை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அது தன்னுடைய செயல்பாடுகளை செய்வதையெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போ 5 அறிவு ஜீவன் வரை நாம பார்த்தோம் என்று சொன்னால், அருட்தந்தை அதை ஐயுணர்வு என்று சொல்றார். அது உணர்வு நிலையில் வாழ்கிறது. பசித்தால் சாப்பிடுது, தூக்கம் வந்தா தூங்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறது. இனப்பெருக்க காலம் என்று ஒன்று உண்டு. காலநிலை மாற்றம், இந்த சூழ்நிலைகள் மாறும்போது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அது சென்று விடுகிறது. எதையும் இங்கு பற்றி கொண்டு தன்னுடைய உணர்வு நிலையிலிருந்து பின்தங்காமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்போ 6வது அறிவாக மனிதன் வரும் பொழுது இயல்பாகவே அவனுக்கு ஐயுணர்வோடு தான் வருகிறான். அந்த 5 உணர்வுகளையும் நிறைவு செய்வதற்கு வேண்டிய அனைத்தையும் இறையாற்றல் இங்கு உருவாக்கி வைத்துவிட்டு தான் 6வது அறிவு மனிதனை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் பசிக்கிற பொழுது அந்த துன்பத்தை நீக்க உணவை உண்கிற போது அந்த துய்த்தலில் கிடைக்கின்ற அந்த இன்பத்தில் பற்றி கொள்கிறார். பசிக்காத போது கூட அந்த இன்பம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு தன்னை குறைத்துக் கொள்கின்றார். ஐயுணர்வை கடந்து மெய்யுணர்வை அடைய வந்த மனிதன் ஐயுணர்வு நிலையை 5 உணர்ச்சிகளாக மாற்றி அதிலேயே சிக்கிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படி உணர்ச்சியிலேயே சிக்கிக்கொண்டு தவிக்கிற போது மகரிஷி சொல்றாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் சுகம் கெட்டு ஏனோ சமூகத்தை மறந்தான் அப்படின்னு சொல்லி. கல்லு மரம் கூட மௌனமாக இருந்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் மட்டும்தான் இந்த சமூகத்தை மறந்து உணர்ச்சி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, இதற்கு என்ன தீர்வு? ஆசையை பேராசையாக்கி கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே கேளீர், சுருங்க சொல்வேன். கருதவமே சுயநிலையை உணர்வதற்கு போதும் அப்படின்னு சொல்ற. சுயநிலையை அறிய கருதவமே போதும். அப்போ அந்த கருத்தை கொண்ட மனிதனுக்கு அந்த கருதவம் தான் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கிறது. இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு நாம் மேம்படுவதற்கு அந்த தவம் உதவி செய்யும். அப்ப உணர்வு நிலையிலிருந்து மெய்யுணர்வை நோக்கி பயணிப்பதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அந்த பயணத்தில் முதல் படி உள்ளுணர்வு, அதை கடந்து தன்னிலை உணர்வு, அதற்கு பிறகு இறையுணர்வு என்ற படிகளில் நாம் பயணிக்கிற பொழுது இந்த தன்னுணர்வு உள் உணர்விலிருந்து வர வேண்டும். இந்த உள் உணர்வை தான் அருட்தந்தை கருத்தியக்கம் என்று சொல்வார். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிதல், இது நிகழ வேண்டும். இந்த கருத்து என்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நம்ம அதிகம் கேட்டிருக்கோம். நம்ம ஒரு தொழில் செய்ய போறோம், புதிதாக தொடங்க போகிறோம் என்று சொன்னால் நேரடியாக போய் தொழில் செய்வது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஏற்கனவே அந்த தொழிலில்
அனுபவம் பெற்ற ஒருவரிடம் கருத்து கேட்பது. அப்ப அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, அவருடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு இந்த தொழிலை தொடங்கும் போது அதனுடைய சாதக பாதகங்களை எல்லாம் சொல்லி நமக்கு ஒரு கருத்தை கொடுப்பார், ஒரு ஆலோசனையை தெரிவிப்பார். அதை வைத்துக் கொண்டு நாம் செயல்படும் பொழுது அது எளிதாக அமையும். உதாரணமாக நம்முடைய அரசாங்கங்கள் கூட ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது, ஒரு பெரிய திட்டம் கொண்டு வர போறோம், ஒரு பேருந்து நிலையம் கட்ட போறோம், ஒரு விமான நிலையம் கட்டப் போகிறோம் என்று சொன்னால், அதை உருவாக்கக்கூடிய இடத்துல நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா அவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நேரடியாக அதை செய்ய முடியாது. அந்த மக்களோடு இணைத்து ஒரு கருத்து கேட்கும் கூட்டம் என்று ஒரு ஏற்பாடு செய்வோம். அப்ப அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கருத்தை சொல்வாங்க. அதை கேட்கிற போது அது நமக்கு வெறும் தகவலாக இருக்கும். அவங்க நிறைய பிரச்சனைகளை சொல்வாங்க. நாங்க இங்கிருந்து போக வேண்டும் என்றால் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று சொல்வாங்க. இன்னும் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழக்கூடிய அந்த இடத்துக்கே நேராக போய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கண்ணுல பார்த்து அவர்கள் சொன்ன தகவல்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு கொஞ்சம் புரியும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது புரியும். இதைவிட மேலாக ஒரு மாதம் அவர்களுடைய தங்கி இருந்து அவர்களுடைய வாழ்க்கையோடு வாழ்க்கையாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய உணர்தல் நடக்கும். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு கருத்திற்கு பின்னாலும் எத்தகைய உண்மை இருக்கிறது என்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் குருகுல கல்வி என்று ஒன்றை உருவாக்கினார்கள். குருவோடு வாழ்தல். குருவோடு வாழ்தல் அப்படிங்கிறது இறையோடு வாழ்வதற்கு சமம். மிக எளிதாக ஐயுணர்விலிருந்து மெய்யுணர்வை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். அந்த உணர்தல் என்பது மிக எளிதாக நடந்துவிடும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாத கட்டத்துல குருவினுடைய வழிகாட்டுதல்ல இந்த கரு தவத்தை பிடித்து கொண்டு நாம பயணிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ கருத்து இயங்கி கருத்து உயர வேண்டிய ஒரு கட்டத்துல அதையெல்லாம் அடைந்து கருத்தறிந்தவர்களினுடைய கருத்து ஒன்றாகவே இருக்கும். ஆனால் மற்ற அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கு. எனக்கென்று ஒரு கருத்து, மற்றவருக்கு ஒரு கருத்து என்று இந்த கருத்து வேற்றுமை இருக்கிற வரைக்கும் இந்த பிரிவினை உணர்வை நம்மால் நீக்கவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த கருத்துக்குள்ளேயே ஒவ்வொருவருடைய தன்முனைப்பு, பொருள், செல்வம், புகழ், செல்வாக்கு எல்லாமே சேர்ந்து இருக்கு. கபீர்தாஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் கங்கை கரையில குளிப்பதற்காக படித்துறையில இறங்கி போறாரு. இப்போ கங்கையில வெள்ளம் போல தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு. நேரடியாக இறங்கி குளிக்க முடியாது. தன்னுடைய பையில வச்சிருந்த ஒரு சொம்பை எடுத்து அந்த படியிலேயே அமர்ந்து கொண்டு அந்த தண்ணீரை எடுத்து குளித்து விட்டு அந்த படியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ வேதங்கள் எல்லாம் படித்த பண்டிதர்கள் ஒரு 3 பேர் அந்த படித்துறையில இறங்கி கங்கையில குளிப்பதற்காக வராங்க. வந்து அந்த கங்கையின் நதிக்கு பக்கத்துல வரும் பொழுது பார்த்தா இறங்கவே முடியாத அளவிற்கு இந்த நதியினுடைய ஓட்டம் வேகமாக இருக்கு. இப்போ அந்த படியிலேயே அவர்கள் நின்று கொண்டு 3 பேரும் பேசிக்கிறாங்க. நீரின் ஓட்டம் அதிகமாக இருக்கு. நம்ம வரும் பொழுது ஒரு சொம்பு எடுத்துட்டு வந்திருந்தா இங்க மேலேயே உட்கார்ந்து குளித்திருக்கலாம், எடுக்காமல் வந்து விட்டோம் என்று வருந்துகிறார். அப்ப கபீர்தாஸ் சொல்றாரு, என்னிடம் சொம்பு இருக்கிறது, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சொம்பை எடுத்து நீட்டுறாரு. அவர்கள் வாங்குவதற்கு தயங்குகிறார்கள்.
உடனே இவர் புரிந்து கொண்டு அந்த கங்கை கரையில இருந்த மண்ணை எடுத்து அந்த சொம்ப நல்லா தேய்த்து அந்த கங்கை நீரில நல்லா கழுவி விட்டு அந்த சொம்பு மறுபடி கொடுக்கிறார். நான் தூய்மை செய்து விட்டேன், கங்கை நீரிலேயே தூய்மை செய்து விட்டேன், இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்ப அந்த பண்டிதர்கள் சொல்றாங்க, நீ நெசவு தொழில் செய்யக்கூடியவர், உன்னுடைய செப்ப நாங்க வாங்கக்கூடாது என்று சொல்றோம். இப்ப கபீர்தாஸ் சொல்றாரு, நான் தான் கங்கை நதியிலேயே அதை கழுவி விட்டேனே, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. இப்ப அதற்கு பதில் அவங்க சொல்றாங்க, நீங்க கழுவிய பிறகும் கூட நீதான் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், அதனால அதை நான் தொடக்கூடாது என்று அந்த பண்டிதர்கள் சொல்லும்போது கபீர்தாசர் ரொம்ப மென்மையாக சொல்றார். அப்படி என்றால் நீங்கள் தூய்மை பெறுவதற்கு வேறொரு புதிய கங்கையை நீங்களே உருவாக்கிதான் அதில் குளிக்க வேண்டும் என்று சொல்லும்போது பண்டிதர்களுக்கு புரியவில்லை. இப்போ கபீர்தாஸ் சொல்றாரு, சற்று நேரத்துக்கு முன்னாடிதான் இதே நதியில் நான் குளித்தேன், கங்கை கரை மூலம் பாருங்க, அந்த கரை முழுவதும் மக்கள் திரண்டு இருக்காங்க, ஆங்காங்கு மக்கள் குளித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள், அனைவரும் இந்த கங்கை நதியை தொட்டவாறே தான் இருக்கிறார்கள், பிறகு நீங்கள் கங்கை நதியில் மட்டும் எப்படி குளித்து தூய்மை பெற முடியும்? அந்த பண்டிதர்களுக்கு ஒரு வெட்கமாக ஒரு தலை குனிவு ஏற்பட்டு அந்த படியிலிருந்து ஏறி அங்கிருந்து சென்று விடுகிறார். இப்போ திருவள்ளுவர் சொல்வாங்க, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்ல. எவ்வளவுதான் நுட்பமான மறைநூல்களாக இருந்தாலும் வேதங்களாக இருந்தாலும் எதை படித்தாலும் கூட அது உண்மை அறிவாக உணர்தலாக மாறவில்லை என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் தான் வெளிப்பட்டு விடும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட தன்னிலை தவறாதவர் யாரோ அவரே ஞானி என்று அர்த்தத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த கருத்து என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ உணர்ந்தவர்களுடைய கருத்து ஒன்றாகவே இருப்பதை நாம பார்க்கலாம். அப்ப இந்த இறையை உணர்ந்த மகான்கள் இந்த இறை தத்துவத்தை அவர்கள் எழுதியிருப்பதை படிச்சு பார்த்தோம் என்றால் தெரியும், அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது, தமிழ்நாட்டுல தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டா கொடுப்பாங்க, தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு அற்புதமான உணர்தல் நடக்குது. இதுவே கேரளால போனோம் அப்படின்னு சொன்னா வெள்ளம் கொடுங்கன்னு கேட்டாதான் அவங்க தண்ணி கொடுப்பாங்க, குடித்தால் இதே உணர்வு தான். இதுவே ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ போனோம் என்று சொன்னால் நீர் கொடுங்க என்று கேட்டால்தான் அவங்க தண்ணீரை கொடுப்பார்கள். அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னா பானி கொடுங்கன்னு கேட்டாதான் அவங்க தண்ணியை கொடுப்பார்கள். ஆனால் பெயர்கள் வேறாக இருந்தாலும் அதை உணர்கிற பொழுது கிடைக்கிற அனுபவம் என்பது ஒன்றாகவே இருக்கிறது. இதைத்தான் உணர்தல், உணர்ந்தவர்களுடைய கருத்து ஒன்றாகவே இருக்கிறது என்று அருட்தந்தை அற்புதமாக குறிப்பிடுவார். கடவுளே அணு அண்ட பிண்டமானான், கருத்தானான், அந்நிலையே நீயும் நானும் அப்படின்னு ஒரு கவியில சொல்வார். கடவுள் அணு மட்டும் ஆகல, அண்ட பிண்டமாகவும் ஆகல, அது மட்டுமல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தானவனும் அவனேதான். அந்நிலையில் தான் நீயும் நானும் இருக்கிறோம், நீயும் நானும் ஒண்ணுதான். உனக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தும் எனக்குள்ள இருக்க கருத்தும் அந்த இறையினுடைய கருத்து மட்டுமே என்று சொல்வதை நாம் பார்க்கலாம். இப்போ திருவள்ளுவரும் கூட எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வாரு. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார். அப்படி இந்த கருத்தை, ஒரு உண்மையான கருத்தை உணர்ந்து கொண்டவர்களுடைய அத்தனை வெளிப்பாடும் ஒன்றாகவே இருக்கிறது. நம்முடைய தாய்மானவருடைய அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது.
தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது. அந்த கவி நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சொல்லிட்டு இது என்னோட தெய்வம் உன்னோட தெய்வம் என்று எல்லா சமயங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பகல் இரவு என்கிற எல்லையெல்லாம் இல்லை, என்றைக்கும் இன்பமாகவே இருக்கக்கூடியது அது ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் என்று முடிக்கிறார். கருத்திற்கு இசைந்தது, யாருக்கெல்லாம் இந்த கருத்திற்கு இசைந்ததோ, அந்த உணர்தல் நடந்திருக்கிறதோ, அனைவருமே இந்த இறையை ஒன்றாகவே உணர்ந்திருப்பதை நாம பார்க்க முடிகிறது. அதை மோன ஒரு வெளி என்று தாய்மானவர் சொல்றார். அருட்தந்தை அதை எப்படி சொல்வாங்க? சுத்த வெளி என்றும் மௌன நிலை என்றும் அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உள்ளுணர்வு இயங்குகிற பொழுது தன்னிலை உணர்வை விட கடவுளை உணர வேண்டும் என்கிற ஆர்வம் தான் எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். இப்போ அருட்தந்தை அந்த கடவுளை பற்றி சொல்லும் போது சொல்வாங்க, இந்த கடவுளை அறிய ஆர்வம் கொண்ட அன்பர்களே, கருத்துடனே ஆர்வத்தோடு இருக்கீங்களே, நீங்க கொஞ்சம் கவனிங்க. கருத்து ஒடுங்கி கருத்து இயங்கி அந்த நிலையில் அந்த இறையை உணர்கிற பொழுது அந்த இறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடவுள் ஒருவனே பூரணமா, உவமை இல்லை என்று சொல்லியிருந்தார். அந்த ஒரே நிலை மட்டும்தான் பூரணமாக எங்குமே இருக்கிறது. அதற்கு உவமை என்பது இல்லை. இன்னொரு பொருளை எடுத்து காட்டி இது போல இறைவன் இருப்பான் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது உவமை இல்லாமல் இருக்கிறது. அதை கருத்தொடுங்கி கருத்தியங்கிய அந்நிலையில் மௌனம் அப்படின்னு சொல்ற. அப்போது மௌன நிலையாகவே இருக்கிறது. தாய்மானவர் சொன்ன அந்த மௌன ஒரு வெளியாக மௌனமாகவே அது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி கடவுள் நிலையை அருட்தந்தை அப்படியே சொல்லிக்கொண்டே வந்து இறுதியாக சொல்றாரு, கடவுளே அணு அண்ட பிண்டமாகி கருத்தானான், அந்நிலையே நெய்யும் நான். கடவுள்தான் அனைத்துமாக இருக்கான், நீயும் நானுமாகவும் இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது நம்ம நல்லா கவனித்தா புரியும். பாரதியார் சொல்வாரு, காண்கின்ற அனைத்தையும் அவர் எப்படி பார்க்கிறாரு என்று சொன்னால், நோக்க நோக்க களியாட்டம். ஏன் இந்த களியாட்டம் என்று சொன்னால், காண்கின்ற அனைத்துமே நானாக எனக்கு தெரிகிறது. இப்ப பார்க்கிற அனைத்தும் நானாக உணர்கின்ற அந்த நிலையில நோக்க நோக்க களியாட்டம் என்று உணர்ந்த அந்த மகானினுடைய உணர்வும் அருட்தந்தை சொல்கின்ற அந்த உணர்வையும் நாம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மகரிஷியும் சொல்வாங்க, நான் என்ற பிரம்மத்தை உணர்ந்தேன். அந்த பிரம்மத்தை எப்படி அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நினைவதனின் முடிவாகும் மூலமாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதையாவது நினைத்து கொண்டே இருக்குமே, இந்த கருத்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த கருத்து இயக்கத்தை உயர்த்தி அறிந்து அதில் உணர்ந்து உறைந்து போகிற பொழுது அந்த கருத்தே முடிவாக மூலமாக மாறுவதை சொல்லிவிட்டு சொல்றாரு. அதுதானப்பா பூரணம், சூன்யம், சுத்தவெளி, அதற்கு உவமை இல்லை என்று சொல்றார். இப்போ இதே தன்மையை தான் ஆதிசங்கரரும் நான் யார் என்கின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு நிர்வாண சதகம் அப்படின்னு ஒரு பாடல்களை எடுப்பாங்க. ஒரு 6 பாடல்கள். அது முழுவதும் நான் யார் என்கின்ற தேடலுக்கான கவிகளாகவே இருப்பதை பார்க்க. இப்ப அதுல எப்படி அவர் சொல்றாரு என்று சொன்னால், நான் உடல் இல்லை, புலன்கள் இல்லை, நான் மனம் இல்லை, புத்தி இல்லை, நான் குணமில்லை என்று சொல்லி, காண்கின்ற பொருள்கள் இல்லை என்று சொல்லி, ஒவ்வொரு கவியிலும் நான் இதுவல்ல இதுவல்ல என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு கவியிலும் முடிக்கும் பொழுது சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்று சொல்லி முடிக்கிறான். நான் ஆனந்தமான பேரின்பமான இறைவனினுடைய வடிவம் என்று மட்டும் சொல்லிக்கிட்டே வரார். இதை
தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, கேட்டாரு. எல்லாரும் கேட்டுவிட்டு இதே போல ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாங்க. நான் உடம்பு இல்லை, நான் குணம் இல்லை என்று ஆராய்ச்சி எல்லாம் செய்கிற பொழுது அவர்களுக்கு அது விளங்கவில்லை. இப்ப மீண்டும் குருவிடம் வந்து எங்களுக்கு பிடிபடவில்லை, எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆதிசங்கரர் சொல்றாங்க, நீங்க எந்த ஒன்றை பார்த்தாலும் 2 கேள்விகள் கேட்க வேண்டும். உபாதன காரணம், நிமித்த காரணம். இது யாரால் ஆனது, எதனால் ஆனது என்கின்ற 2 கேள்விகளை கேட்டுக்கொண்டே போங்க. இது இரண்டிற்குமான விடை ஒன்றாக எப்பொழுது வருகிறதோ அதுதான் இறை, அதுதான் நீ, அதுதான் நான் என்று சொல்ற. உதாரணமாக ஒரு மர நாற்காலி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மர நாற்காலி எதனால் ஆனது என்று சொன்னால் மரத்தால் ஆனது. அது யாரால் ஆனது என்று பார்த்தால் ஒரு தச்சரால் உருவாக்கப்பட்டது. இது இரண்டும் வேறு வேறாக வருகிறது. இது இரண்டும் ஒன்றாக எப்பொழுது வருகிறதோ அதுவரை நீ காண்கின்ற பொருள்களை எல்லாம் பிரித்து கொண்டே செல்ல வேண்டும். இதைதான் பகுத்துணர்வு என்று சொல்லுவோம். இப்படி பிரித்து கொண்டே சென்று கடைசியில் அனைத்தையும் தொகுத்து பார்க்கிற பொழுது தொகுத்துணர்வாக அருட்தந்தை நமக்கு அனைத்தையுமே விளக்கி இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஆராய்ச்சியில ஆதிசங்கரருடைய சீடர்கள் எல்லாம் முயற்சி செய்து பிடிபடாத போது, குருவே ஏதாவது ஓமை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சின்னதுல இருந்தே பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்த நமக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஓமை சொல்லிதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆதிசங்கரர் கண்களை மூடி சிறிது நேரம் கழித்து சொல்றாரு, நீங்கள் சிலந்தி வலையை பார்த்திருப்பீர்கள். அந்த சிலந்தி வலையிடம் இந்த 2 கேள்விகளையும் கேட்டு பாருங்கள். இந்த சிலந்தி வலை எதனால் ஆனது, யாரால் ஆனது? இப்போ சிலந்தி தன்னுடைய எச்சிலை கொண்டு இந்த வலையை பின்னி இருக்கிறது. அந்த வலை எந்த பொருளால் ஆனதோ, யாரால் ஆனதோ, அது இரண்டுமே சிலந்தியாக இருப்பதை பார்க்கலாம். இது போல இந்த ஒட்டு மொத்த பிரபஞ்சமுமே ஒன்றிலிருந்தே வந்திருக்கிறது என்கிற அந்த அத்வைதத்தை உணர்த்துவதற்கு அவர் இந்த ஓமையை சொல்லிவிட்டு இதற்கு மேல் ஓமையை சொல்ல முடியாது என்று முடிக்கிறார். இப்ப மகரிஷி சொல்வாங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு, அதுல கொஞ்சம் பயிரை போட்டுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தண்ணிக்குள்ள பயிறு, பயிருக்குள்ள தண்ணீர். இது போல இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அனைத்தும் இருக்கிறது, அனைத்திற்குள்ளும் பிரபஞ்சம் இருக்கிறது என்று விளக்குவதை நம்ம பார்க்கின்றோம். தாயுமானவர் தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை கொண்டு உயிர் உயிராய் தலைத்தது என்று சொல்வார். தனக்குள்ளாக அனைத்து அண்டங்களையும் உருவாக்கி அதற்குள்ள உயிராகவும் அதுவே அறிவாகவும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இப்படி உணர்ந்த மகான்கள் அனைவருமே இந்த கருத்தை உணர்ந்து அற்புதமாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு உவமை அவசியம் தேவையாக இருக்கு. உதாரணமாக ஒரு பெரிய பாத்திரத்துல நம்ம தண்ணீர் வைத்திருக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து, நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கோம். அது உள்ள ஐஸ் ஆக்குவதற்கு ஒரு ட்ரே வச்சிருப்பாங்க. அதுல ஊத்தி நம்ம எடுத்தோம்னா ஐஸ் கியூப்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஒரு சதுரமாகவோ செவ்வகமாகவோ ஒரு ஐஸ் கட்டி நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாக நாம ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சோம் அப்படின்னா அந்த ஐஸ் டம்ளர் வடிவத்துல வருது. அதையே நம்ம ஒரு ஸ்டார் வடிவத்திலேயோ, ஒரு மனித வடிவத்திலேயோ, ஒரு விலங்கு வடிவத்திலேயோ நம்ம ஒரு பாத்திரம் வைத்து அதுல தண்ணி எல்லாம் ஊத்தி உள்ள கொஞ்ச நேரம் வச்சு வெளியில எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஐஸ் கியூபும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த ஐஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த தண்ணீர்லயே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து வடிவங்களும் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த எல்லா ஐஸ் கட்டிகளுமே வெவ்வேறு வடிவத்துல இருக்கு. இது அனைத்தும் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் தான் ஒவ்வொன்றும் வேறு வேறு என்கின்ற ஒரு கருத்தோடு இருக்கிறது.
தனக்கென்ற ஒரு உணர்வு நிலையில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இதே தண்ணீர் தான் அந்த பனிக்கட்டியாக மாறி இருக்கிறது. இந்த நீருக்கும் அந்த பனிக்கட்டிக்கும் என்ன வித்தியாசம் என்று சிந்தித்தால் நமக்கு புரியும். இந்த தண்ணீர் ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் இருக்கும். அந்த பனிக்கட்டியினுடைய வெப்பநிலை ஒரு 0 டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். இதைதான் நாம சிறப்பு தன்மை என்று சொல்கின்றோம். பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையால் என்று வள்ளுவம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே இடத்திலிருந்து வந்திருக்கின்றோம். இதே தண்ணீரிலிருந்து தான் அத்தனை பனிக்கட்டிகளும் உருவாகி இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கிறது. நாம் ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு மெதுவா கவனிச்சோம்னா தெரியும், இந்த பனிக்கட்டிகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 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 அந்த நீரோடு நீராக ஒன்றாகிவிடும். இததான் அருட்தந்தை சொல்றாங்க, முடிவாம் மூலமாம் நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன், நினைவதனின் முடிவாம் மூலமாம் என்று சொல்றார். அது முடிகிற இடமும் சரி, தொடங்கிய இடமும் சரி ஒன்றாகவே இருக்கிறது. அது ஒரு பெரிய சூன்யம், அது சுத்த வெளி, அதற்கு உவமை இல்லை, அது மௌனமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வதையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பனிக்கட்டிகளை போல இருந்து தனக்கென்று ஒரு தன்முனைப்போடு பொருள் புகழ் செல்வாக்கு அதிகாரம் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு நமக்கென்று ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டே இந்த மெய்யுணர்விற்கு தடையாக வாழ்ந்து கொண்டே வருகின்றோம். அப்ப இந்த உள்ளுணர்வு என்கின்ற கருத்து இயங்கி நான் உணர்கிற பொழுது அருட்தந்தை ஒரு கவியில சொல்வார், கடவுள் எனப்படுபவனே மனிதனானான். இப்ப நமக்கு தெளிவாக புரிகிறது. அந்த நீர் தான் பனிக்கட்டிகளாக ஐஸ் கட்டியா மாறி. இப்போ கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்து இயங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். அப்படி உள்ளுணர்வு வேலை செய்ய தொடங்கி அது தன்னிலை உணர்வை பெற்று இறை உணர்வை பெறுகிற பொழுது கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் என்று எழுதும். அப்போ இப்ப நல்ல நம்ம புரிகிறது, ஒன்றிலிருந்துதான் அனைவரும் வந்திருக்கின்றோம். இதை நாம பகுத்து பார்த்து கொண்டே போய் தொகுத்து பார்த்து விட்டோம். அப்ப ஆதி அந்தமாக அனைத்தும் நமக்கு விளங்கி விடுகிறது. அப்ப காண்பவனே ஆதி அந்தமாக நிற்கிறான் என்று சொன்னால் இறைவனாகவே நின்று அனைத்தையும் பார்க்கின்றான். அதனாலதான் பாரதி சொன்னார், நோக்கும் இடமெல்லாம் நானின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அந்த பேரின்ப உணர்வு நிலை என்பதுதான் கருத்து உணர்தல் என்று நாம் சொல்லுவோம். அப்ப இந்த உணர்வை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வரிகள்ல அருட்தந்தை சொல்றாங்க, கருத்தை உணர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. நிறைய மகான்கள் தான் உணர்ந்ததை உணர்த்துவதற்காக எழுத்துக்கள் மூலமாக நிறைய புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சாதாரண புத்தகங்கள் அல்ல, கருத்துணர்த்தும் நூல்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உணர்ந்தவர்களால் மட்டுமே அதை உணர்த்த முடியும். அருட்தந்தை கடைசி வரியில சொல்றாங்க, அந்த கருத்துணர்த்தல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுள் ரகசியம் அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. அது வெளிதான் அனைத்துமாக மாறியிருக்கிறது. ஒரு சுத்த வெளி என்று அருட்தந்தை சொல்வத மோன உருவெளி என்று தாய்மானவர் சொல்வ, பிதா என்று ஒரு சமயமும், அல்லாஹ் என்று ஒரு சமயமும், சிவம் என்று ஒரு சமயமும் சொல்வது அனைத்துமே
ஒன்றாகவே இருக்கிறது. இதை உணர்த்துகிற கடமைதான் கருத்து உணர்த்தல். இப்போ நாம செய்ய வேண்டியது இதுதான் என்று அருட்தந்தை சொல்லிவிட்டு இன்றைய நிலையை மிகவும் வருத்தத்தோடு அவர் சொல்றார். கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தடை சிறுமையாக்கி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கடவுள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலை ஒரு சிறுமைப்படுத்துகிற போல, இது போல கண் காது மூக்கெல்லாம் வச்சு கதையெல்லாம் சொல்லிய காலமெல்லாம் போதும். அதில் பயன் பெறாமல் மிகுந்த வருத்தத்தோடு புண்பட்ட மக்கள் எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அரவணைத்துக் கொண்டு அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் தன்மை காரண காரிய விளைவால் வெளிப்படுகிறான் என்பதை அவங்களுக்கு புரிய வைப்பதுதான் மிகச்சிறந்த உயிர் தொண்டு என்று அருட்தந்தை சொல்லி, அந்த உயிர் தொண்டை உணர்வோம் செய்வோம் என்று அந்த கவியில் எழுதுகிறார். அப்போ இப்பொழுது நமக்கு அவசிய தேவை என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதல்ல அந்த உணர்தலை நோக்கிய ஒரு பயணம். நம்முடைய இந்த கரு தவம்தான் சுயநிலையை உணர்வதற்கான வாய்ப்பு. அதை சிறப்பாக செய்கிற போது அந்த கருத்துணர்தல் நடக்கும். நம்ம ஒவ்வொருவருடைய கருத்தும் ஒன்றாக மாறுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய கருத்தும் அதுவாகவே இருக்கும். இந்த உலகம் அமைதி என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி நகரும். இதை தவிர வேறு வழி இல்லை என்று அர்த்தத்தை மிக அழுத்தமாக சொல்வதை பார்க்கிறோம். அப்படி நாம் இதை உணர்த்துகிற பொழுது, எதை உணர்த்துவது என்று சொல்கிற போது செயல் விளைவை தான் அவர் சொல்றார். கர்மத்தில் விளைவு, இது ரொம்ப முக்கியமாக உணர்த்த வேண்டியது. செயலுக்கு விளைவாக வருபவனே கடவுள் தன்மை. இன்னைக்கு இளைஞர்களுக்கு பக்தி மேலையும் விருப்பமில்லை, ஆன்மீகத்தின் மேலையும் விருப்பமில்லை என்கிற பொழுது நெறிப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. அப்போ செயல் விளைவின் மூலமாக இயற்கை விதி, இயற்பியல் விதி என்றெல்லாம் சொல்கிற பொழுது அவர்களுக்கு எளிதாக புரிகிறது. பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் எல்லாம் அருமையாக இருக்கிறது, அவற்றில் இந்த விதிகளும் கூட இருக்கிறது. அப்படி நாம உணர்த்தி இந்த உயிர் தொண்டை செய்வதற்கு முயற்சி செய்தாக வேண்டும். அருட்தந்தை ஒரு பெரிய அறிவு திருக்கோயிலை நமக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. இது சாதாரணமான நிகழ்வு அல்ல. ஆதி குரு அறிவே தெய்வம் என்று உணர்ந்ததை வேதங்கள்ல கிமு 1400 பிரக்ஞானம் பிரம்மம் என்கின்ற ஒரு வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அதை நோக்கிய பயணத்துல பல மகான்களும் முயற்சி செய்து அந்த அறிவே தெய்வம் என்பதை உணர்த்துவதற்காக மறைமுகமாக முயற்சி செய்து எத்தனையோ கோயில்களை எல்லாம் உருவாக்கி அவையெல்லாம் தடம் மாறிய நிலையில பிப்ரவரி 8, 1989 ஒரு அறிவு திருக்கோயில் ஆழியாறுல இந்த ஆன்மீக வரலாற்றுல மிக முக்கியமான இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணிக்க வாசகருடைய மிகப்பெரிய முயற்சி. திருப்பரந்துறையில ஒரு பெரிய கோயிலை உருவாக்கினார், உருவமே இல்லாத கோயில். அந்த கோயில்ல கூட அவருக்கு சிலைகளை எல்லாம் வைத்து அதை மாற்றி இருக்கிறோம். வள்ளல் பெருமகனார் மிகப்பெரிய முயற்சி, விவேகானந்தர் மிகப்பெரிய முயற்சி, அனைத்து மகான்களினுடைய உணர்வையும் ஒன்றிணைத்து அந்த இறையாற்றல் வேதாத்ரி மகரிஷி என்கின்ற ஒரு மாமனிதன் மூலமாக உண்மையான தெய்வத்திற்கு ஒரு கோயிலை ஆழியாறுல ஏற்படுத்தி இருக்கிறோம். அங்கு அந்த அறிவை தெய்வமாக, அந்த இறையை கருத்துணர்தல் என்கின்ற நிலையில நாம் பெற்று மற்றவர்க்கும் அந்த கருத்தை உணர்த்துகிற ஒரு தகுதியையும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இதே கூட்டத்துல நாமும் ஒன்றாக மாறி அவர்களோடு அவர்களாக கலந்து விடாமல் மிக ஜாக்கிரதையாக நாம் உணர்ந்த அந்த கருத்துணர்தலை கருத்துணர்த்தி இந்த உலகம் உய்வதற்கு நம்மால் முடிந்த ஒரு சிறிய தொண்டை செய்து இன்பம் காண்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த
ஐடி இயக்குநரக பொறுப்பாளர்களுக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா 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 கருத்துணர்தல் கருத்து உணர்த்துதல், இது ஒரே ஒரு எழுத்து கூட இல்ல. ஆனா அந்த ஒரு அதுல எவ்வளவு வித்தியாசமான கருத்துக்கள்ங்கிறத வளமான குரல்ல ரொம்ப இயல்பா சொன்னீங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னதுல ஐயந்தெளிதல் கூட இல்லையா, உணர்தல் இயல்பு. அந்த உணர்தல் இயல்பு 5 அறிவோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. 5 அறிவு வரைக்கும் அது ஒழுங்கா நடக்குது. அதுக்கு பிறகு தன் உணர்வு உள்ளுணர்வுன்னு மனித 6வது அறிவுல இருந்து வேற மாதிரி மாறிடுதா ஐயா? ஆமாங்கம்மா. அது எப்படி? அதாவது 5 அறிவு வரைக்கும் உள்ளது நம்ம கிட்ட, மனிதர்கிட்ட வரையில அவங்களுடைய கருத்துக்கள், உணர்வு, உணர்ச்சி இதுக்கு ஏற்றபடி தன் உணர்வு உள்ளுணர்வா மாறிடுது. அப்படித்தானே ஐயா சொல்றீங்க? அதாவதுங்கம்மா, இப்போ ஐயறிவு ஜீவன் வரைக்கும் இயற்கையில இருப்பதை அப்படியே அனுபவிக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலை கொண்டு அந்த இயற்கையை அழகுபடுத்தி அவனுக்கு வேண்டியதாக மாற்றுகிற பொழுது, அந்த உணர்வை பெறுகிற போது கிடைக்கிற இன்பத்துல மனம் பற்று வைத்துக் கொள்கிறது. இந்த பற்று கூட இறை மனுஷனுக்கு ஏன் கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இறை அனுபவத்தை அவன் ஒரு முறை பெற்றுவிட்டால் கூட அதை பற்றி கொண்டு விடாமல் அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பற்று தான். ஆனா அந்த பற்று என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புலன் மூலமாகவும் பொருள் மூலமாகவும் பற்றி கொள்கிற போது உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு கீழிறங்கி வருகிறாங்க. புரியுதியா? அது வாழ்க வளமுடன். நம்ம தான் அதை மாத்திக்கணும், அகத்தாய்வு பண்ணி நம்ம தான் நம்ம நிலைமையை மாத்திக்கணுங்கிறத ரொம்ப அருமையா விளக்குனீங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக பாப்பு அம்மா பேசலாங்க அம்மா. வாழ்க வளமுடன். பாப்பு அம்மா வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான நல்ல பேச்சு, அருமையா இருந்தது. நீங்க எடுத்த உடனே சொன்னீங்க ஆதியனும் பரம்பொருள், அதுலயே எல்லாம் அடக்கம் அப்படியே இருக்குதுன்னு. அது சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஐயாவோட எஸ்கேம் ஐயாவோட சதாபிஷேக விழாவில் கூட ஐயா அப்படிதான் சொன்னாரு. எனக்கு மகிழ்ச்சி கவிதையிலே பிடிச்ச கவிதை எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னு சொன்னார். நீங்க சொன்னோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதுபோல் இந்த 2 கவிதையிலையுமே மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு உணர்த்தியிருக்காரு. நம்ம அதெல்லாம் உணர்ந்து நம்ம பாடுறது இல்லை. அது உணர்ந்து ஒன்று நம்ம பாடும்போதும் கவனிக்கும் போதும் எல்லாம் நமக்கு கட்டாயம் நல்லா புரியும். வேற எது பண்ணவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு சிறப்பா நீங்க எல்லாம் நல்லா உணர்த்தினீங்க ஐயா. அருமையா இருந்தது. எந்த கருத்தா இருந்தாலும் நம்ம அறியணும், அதுக்கப்புறம் உணர்த்தணும் அப்படின்னு அருமையா நிறைய கதைகள் சொன்னீங்க பாருங்க. அந்த கபீர்தாஸ் சொன்னது, சிலந்தி கூடு கட்டுறது, அதெல்லாம் ரொம்ப அருமையான உதாரணங்கள் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. இன்னும் கேட்கணும், திருப்பி கேட்கும் போது அது நல்லா பதிவு ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. அருமையான ஸ்பீச்சுங்கய்யா. ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால கடைசி வரையில் நாங்கள் இதெல்லாம் உட்காந்து எப்பவுமே உங்க ஸ்பீச் கேட்போங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்கள் பணி சிறக்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மதன் மோகன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா வாழ்க வளரணும்மா. ஐயா வாழ்க வளரணும் ஐயா. தஞ்சாவூர்ல மதன் பேசுறேன் ஐயா. ஐயா உரை மிகவும் சிறப்பா இருந்தது. அது ஐஸ் கியூப் கதை சொன்னீங்க. ஐஸ் கியூப் எப்படி தண்ணியில கரையாதுன்னு சொன்னீங்க. ரொம்ப கவனத்துல இருந்தது ஐயா. இப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கருத்து ஒன்றுன்னு சொல்றீங்க ஐயா. அதுதான் கருத்து வேற்றுமைங்கிறோம். நாம அன்பர்கள்லாம் உலக சமாதானம் ஏற்படணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சிலர் ஆயுத வியாபாரிகள், ஆயுதம் தயாரிப்பவர்கள், உலகத்துல ஆங்காங்கே ஏதாவது நடந்து கொண்டே இருக்க வேண்டும், அதன் நம்ம நமக்கு வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சில கருத்தோட இருக்காங்க.
எப்படியா எல்லாம் ஒன்னாகும்? வாழ்க வளமுடன் ஐயா. அருட்தந்தை அதற்கும் விளக்கம் சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த கருதவம் அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உலகத்துல அதிகமான நபர்கள் இந்த சமாதானம் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அந்த அலையை அழுத்தமாக பதிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா தவம் அவசியமாகிறது. அப்போ இந்த 8 கோடி மனிதர்கள்ல ஒரு 1% 2% தினசரி தவம் செய்து உலகம் அமைதி பெற வேண்டும் என்று வாழ்த்தினாலே போதும், அது நிகழ்ந்து விடும். ஆனா அந்த 1% அன்பர்கள் தவம் செய்யறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அருட்தந்தை அந்த குரு வணக்க பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. அண்டமதில் எடுத்து அறிவை பெற்று அந்த கவியில அவர் சொல்வாரு, பல எண்ணங்கள் எல்லாம் வந்த பிறகு என்னை அறிய வேண்டும் என்று உணர்ந்த போது கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் எழு. அப்படி அந்த கருத்துணர்த்த நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அந்த பயிற்சி மூலமாக அந்த கருத்தை உணர்த்தி உயிர்கலப்போடு நம்ம செய்துட்டோம் அப்படின்னா தவம் செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகமானா போதுங்கயா, இது எல்லாமே மாறிடும். ஐயா, அந்த ஆயுதம் தயாரிப்பவர்கள் அவர்களுக்கே வந்து பாதகமா அமைய தெரியாம செய்யறாங்களா, தெரிஞ்சு செய்யறாங்களா ஐயா? அவங்களுக்கு தெரியுங்கய்யா. அதாவது செயல் விளைவுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே புரிந்திருக்கிறது, தெரியும். ஆனாலும் இந்த நிகழ்கால சூழ்நிலையில பணத்துல உயர்வாக வர வேண்டும் அந்த மாயையில மாற்றிக்கொண்டு பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம், இப்ப எனக்கு வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. சரிங்க, சரிங்க. மிக சிறப்பான பதில். நன்றி நன்றி ஐயா. வாழ் வளம் ஐயா. அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ் வளம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் அவ்வளோ கேட்கல, கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்பவுமே உங்க உரை, கருத்துணர்தல். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து தான் இருக்கும். குடும்பத்துல 4 பேர் இருந்தாலே அவங்களுக்கு வெவ்வேறு கருத்து தான். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா வெளியில இருந்து ஒருத்தவங்க சொல்லும் போது நமக்கு அவங்களது ஏற்பா இல்லைன்னா நமக்கு அந்த வேறுபாடு வரதான் செய்யும். ஆனா இந்த காலத்து குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அதுல உறுதியா இருந்துட்டோம்னா போதும். ஆனா இந்த காலத்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போகும்போது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கும். அப்ப அது அவங்க இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனவளக்கலையில இருக்கிறது இப்போ நம்ம ஒரு ஏற்பு தன்மை வந்துருச்சு. அது குருவோட தொடர்புல அது அது நான் எப்படின்னா எல்லார்கிட்ட இருக்கிறது நல்லதை எடுத்துப்பேன். அவங்க கெட்டது பண்ணியிருந்தாலும் நல்லதை எடுத்துக்கிட்டு சரி மறப்போம் மன்னிப்போம்ன்றதுல போயிடுவேன். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு புது உறவுக்குள்ள போறதுக்கே அவங்க அச்சப்படுறாங்க. யார் என்ன சொல்லிடுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன சொல்லலாம் ஐயா உங்க அறிவுரை? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவங்கள நாம ஒரு தோல்வி பயம் என்பதை காட்டியே வளர்த்திருக்கோம். சின்னதுல இருந்தே வெற்றி பெற்று விட வேண்டும் என்று சொல்லி அந்த வெற்றினா என்னன்னு கூட அவங்களுக்கு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த வெற்றியை நாமளே நிர்ணயம் செய்து அது ஒரு மதிப்பெண்ணாக அல்லது ஒரு நல்ல வேலையாக ஒரு பெரிய ஊதியமாக இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு நீ தோற்றக்கூடாது, தோல்வியை நீ சந்திச்சிடவே கூடாது என்று சொல்லி இன்றைய பெற்றோர்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை தானே இருக்காங்க, அவங்களை அரவணைத்து 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 அவங்களே தூக்கி கொண்டே போறாங்க. அப்போ அந்த தோல்வி நிச்சயமாக இருக்கும். அப்துல் கலாம் அவர் சொல்லுவாரு, நீங்க வெற்றியாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் படித்துக்கொண்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது வெறும் தகவல்கள் தான். ஆனால் நிறைய தோல்வி அடைந்தார்கள் பாருங்க, அவங்களுடைய எல்லாம் படித்து பாருங்கள், அது ஒரு உணர்தலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா தோல்வியில நிறைய அனுபவிக்கிற பொழுது இந்த மனம் அந்த ஏற்பு தன்மைக்கு வருது. இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம காலத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம காலத்துல அப்படி எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. நிறைய நீங்க கஷ்டப்படணும், அவமானப்படணும், உடனே எதுவும் இருக்காது. இதை பழகிய பிறகு அந்த ஏற்புத்தன்மை வரும். அந்த அனுபவத்தை நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப முடிந்த இத விளக்கத்தின் மூலமாக சொல்லலாம். ஒரு வயதுக்கு மேல போயிட்டாங்கன்னா அவர்களே சிலவற்றை அறிந்து கொண்டு அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள முடியும்.
வெறும் வார்த்தையில சரி பண்ண முடியாது. வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்கய்யா. அதுவும் 2வது வந்து அவங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க, ஒரு யோகா பண்ணுங்க, உங்களுடைய லைஃபே மாறும். ஏன்னா உதாரணமா நான் இருக்கேன். அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வேலை நிமித்தமா, படிப்பு நிமித்தமா அதெல்லாம் டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல இப்படிதான் போறாங்களே கண்டி அவங்கள எப்படி மேன்மைப்படுத்திக்கணும்ன்றதே அவங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப கவலையா இருக்கு. சரிங்க. நீங்க வாழ்த்துங்க அவங்கள. சரிங்க. உங்களுடைய வாழ்த்து அவங்கள நிச்சயமாக மாற்றுவோம். உங்களுடைய செயல்பாடு எப்பயும் போலவே இருக்கட்டும். எதிர்மறையான உணர்வுகளை வளர்த்துக்காம அவங்க நல்லா வரட்டும் என்கிற உணர்வோட நீங்க அவங்கள வாழ்த்திக் கொண்டே. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்களை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கடைசியில சொன்னீங்க மாணிக்க வாசகர் ஒரு கோயில் கட்டினாரு. அது எந்த கோயிலுங்க ஐயா? திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருப்பெரும். நன்றிங்க ஐயா. அதுதான் கேக்குறேன். வாழ்க வளமுடன் ஐயா. கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவர் வந்து அந்த இறையை ஒரு வெளியாக காட்டி ஒரு பெரும் முயற்சி செஞ்சார். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக மீனா பலவேஷம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். திருநெல்வேலி தாமரை திருக்கோயில இருந்து மீனா பேசுறேன் ஐயா. ஐயா இந்த உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஐஸ் கியூப் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். அது மட்டும் இல்லாம அந்த பயிர் அது வந்து ஏற்கனவே சுவாமிஜி சொன்ன விஷயத்த சொன்னீங்க, அது ரொம்ப மனசுல பதிஞ்சுதுங்க சார். அது மட்டும் இல்ல அந்த 8 கால் பூச்சி சிலந்தி வலை, அது ஒரு அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரே ஒரு டவுட்டு, நீங்க கடைசியா சொல்லும்போது சுவாமிஜி வந்து இந்த ஆழியார் அருவி திருக்கோயில் February 8 வருஷம் சொன்னீங்களே, கொஞ்சம் நோட் பண்ணல, மட்டும். February 8, 1989. சரிங்க சரிங்க. அந்த டவுட் கேட்காத கூப்பிட்டேன். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஐயா அவர்கள் அடுத்த அன்பராக. வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எல்லாமே ஒரு எப்படி, அதாவது உணர்தல் வந்து நம்ம இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னாக்க பொருள் தேடல், இடம், வேலை வாய்ப்பு, படிப்பு, இந்த மாதிரி ஒரு அன்றாட தேவைகளுக்கு என்னவோ அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளும் இறை உணர்ந்து இருக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த இணை உணர்த்தல் வரணும் அப்படின்னா அந்த சூழல்ல நம்ம இருக்கிறதுக்கு மனசை பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப ஒரு கடினமா இருக்குங்கம்மா ஐயா. அதுக்கு வந்து நம்ம இறை உணர்தல் வர்றதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? இப்போ இவ்வளோ உதாரணங்கள் கொடுத்தீங்க. பட் வந்து நம்ம அந்த சிந்தனையோட இருக்கணும்னா மற்ற தேவைகள் இருக்கிறதுனால அந்த தேவைகளை ஓடியே போயிட்டு இருக்கப்ப நம்ம இந்த இறை உணர்தல் வந்து ஏதோ ஒரு நேரம் தான் பண்ற மாதிரி இருக்கு. அது எப்படிங்க ஐயா நம்ம வருங்காலத்திலேயே அதை கொண்டு வர்றது? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏன் நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை இந்த சமூகத்துல திணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம 10 மணி நேரம் 12 மணி நேரம் பயணம் செய்து போக வேண்டிய இடத்த இப்ப 4 மணி நேரத்துல போயிடுறோம். ஆனாலும் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம பேங்க்குக்கு எல்லாம் முன்னாடி போனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு போன்லயே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். அனைத்தையுமே நம்ம வந்து கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த அறிவியல் நமக்கு நேரத்தை சேமிப்பதற்கு தான் உதவி செய்து கொண்டே இருக்கு. ஒரு வண்டியில போகும்போது கூட பேசிக்கிட்டே தான், போன்ல பேசிக்கிட்டே தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கேட்டோம் அப்படின்னா நிறுத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு கருத்தை நம்மளே உருவாக்கி கொண்டே இருக்கோம். ஆனா இது உண்மையான உண்மையே இல்லை. எல்லாருக்குமே நேரம் இருக்கிறது ஐயா. நம்ம நல்ல ஒரு நாள் 24 மணி நேரத்துல என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா தெரியுங்க. நமக்கு பிடித்ததற்கு நம்ம நேரம் ஒதுக்கதான் செய்கிறோம். அப்போ பிடித்ததை அது எதுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்னுரிமை நம்ம கையில தான் இருக்கு.
அப்ப நான் ஒரு தவம் செய்யணும், ஒரு பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பிடித்ததாக நான் மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இறை உணர்வை நான் அனுபவிக்க வேண்டும் என்பது எனக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத நான் மாத்திக்கிட்டேன், அந்த ப்ரிஃபரன்ஸ் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நிச்சயமா அதை செய்திட முடியும். இப்ப எல்லாருமே நேரமில்லைன்னு சொல்வதால அதை நம்ம அப்படியே நம்முடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய நேரம் இருக்கிறது ஐயா, நமக்கு பிடித்ததாக மாற்றி விட்டால் போதும், அனைத்தையுமே நம்ம செய்து வாழ்க்கை. வாழ்கோளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா அந்த ஐஸ் கட்டி ஒரு இது சொன்னீங்களே, அந்த அது நெட்டு கிடைக்காம போயிடுச்சு, என்னங்க ஐயா அது? அந்த இது வார்த்தை ஸ்டார்டிங் கவனிச்சேன். அதுதாங்க, இப்ப நம்ம கடல்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பனிக்கட்டிகள் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கும். இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா அந்த கடல் தண்ணியில இருந்து தான் அந்த ஐஸ் கட்டி உருவாயிருக்கு. இந்த ஐஸ் கட்டிக்கும் இந்த தண்ணிக்கு என்ன வித்தியாசம்னா அந்த வெப்பநிலையில ஒரு வித்தியாசம் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப காலத்தால பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டியே கரைந்து கரைந்து அது தண்ணியாக மாறிட போகுது. அப்போ ஆரம்பம் மூலம் அப்படிங்கிறது அந்த நீர் தான், அது வளர்ச்சியில ஒரு ஐஸாக மாறிச்சு, முடிவு அப்படிங்கிறதும் மீண்டும் அது தண்ணியாக தான் மாறப்போகுது. இதே போலதான் இந்த வெளியிலிருந்து அனைத்தும் உருவாகி வேறு வேறு தோற்றங்களாக இருந்தாலும் கூட அதனுடைய முடிவு என்பதும் மூலம் என்பதும் ஒன்றாகவே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொன்னேன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக கமலம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப அருமை. அதாவது வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய கருத்தை புரிஞ்சாலும் எங்களுக்கு திரும்பவும் அந்த கருத்தை உணர்த்தினீங்களே பாத்தீங்களா, அது ரொம்ப அற்புதம் ஐயா. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தீபத்தை ஏத்தின போல, அதாவது தூண்டுகோலா இருந்து எங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்களே, அருமை அருமை ஐயா. ஒரு ஆசிரியர்களா நாங்க இருந்தாலும் அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அற்புதம். அது வேதாத்திரி உங்க மூலமா எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நன்றி நன்றி ஐயா. நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேலக்ஸி MON வாழ்க வளமுடன், பேசலாங்க. நீங்க பேர் சொல்லிட்டு பேசலாங்க. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, கருத்துக்கள் ரொம்ப சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஒரு டவுட் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது சொன்னீங்க நீங்க முதல்ல ஆரம்பத்துல 5 அறிவு உயிரினங்களுக்கு ஒரு மனிதன் உதவி செய்யறான் அப்படி சொன்னா அவனுடைய மறுநாள் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் அந்த கருமையத்துல பதிவாயிருக்குது. அப்ப அந்த ஜீவன் நினைக்குது, என்னது இவன் எனக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லி நினைக்குதுன்னு சொல்றீங்க. இதே போல ஒரு மனிதருக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு தெரியுது, அவங்களோட தோற்றத்தை பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் ஏதோ சம்திங் ஒரு சூழ்நிலை, வீட்டுல உள்ள சூழ்நிலைகள், வீட்டுல உள்ள நபர்களால அவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மா அந்த இடத்துல வருத்தப்பட்டுட்டு போறாங்க. வருத்தப்பட்டுட்டு போகும் பொழுது அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு வருத்தப்பதிவை உண்டு பண்ணுவாங்க ஐயா. வாழ்க்கை. ஆமாங்கம்மா, நிச்சயமா உண்டு பண்ணுதாங்கம்மா. அதுதான் காலத்தால் செய்த உதவி சிறிதனினும் ஞாலத்தால் மாடப்போகுது அப்படின்னு வள்ளுவர் சொல்வாரு. அதாவது நம்ம செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதுங்கய்யா, அதை செய்யணும்னு எனக்கு. ஆனா கூட இருக்கிற நபர்களால செய்ய முடியாம வேண்டாம், அவங்க ஏமாத்துவாங்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சிடுறாங்க. ஆனா அவங்களோட தோற்றத்தை அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால ஏதோ ஒரு 10 ரூபீஸோ ஒரு டீக்கு கூட ஒரு காசு கொடுக்காம முடியாம போயிட்டே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அந்த இடத்துல இவங்களும் எனக்கு உதவி செய்யலையேன்னு நினைச்சு அந்த ஆன்மாவும் வருத்தப்பட்டுட்டு போறாங்கன்னா அந்த பதிவுகள் நம்மளுக்கு பதிவாகுமாங்கய்யா. வாழ்களாமுடன். ஆமாங்கம்மா, பதிவாக தான் செய்யுங்கம்மா. அதாவது உதவி செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், என்னிடம் ஒருத்தர் கேட்கிறாங்க, நான் செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உண்மையாகவே உதவி வேண்டுபவர்கள் அப்படின்னு சொன்னா மகான்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கேட்பவர் ஒரு பிச்சைக்காரரோ யாரோ கிடையாது, கேட்பவர் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள் எல்லாம். ஏன்னா அந்த வார்த்தை இருப்பதாலதான் நம்மிடம் அவங்க கேட்கிறாங்க. அப்போ உண்மையிலே வேண்டுபவராக இருந்தார்கள் அப்படின்னா நம்ம செய்வதில்லை, ஒன்றும் சிக்கல் இல்லைங்க. இப்போ ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நம்ம செய்யல, அவங்க வருத்தப்பட்டுருவாங்க. இப்ப அவங்க பொய்யா கேட்கறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உணர்வே வராது. உங்களை கடந்து சொல்லுவாங்க. அவங்க 100 பேர்கிட்ட டெய்லி கேட்கறவங்க யாரோ 2 பேர் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உணர்வு இருக்காது. ஆனா உண்மையிலேயே உங்களையே நம்பி உங்களிடம் உதவி பெற வேண்டும் என்று வருபவரை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த சிக்கல் உண்டுதான். அதுல நம்ம கவனமாக இருக்கலாம்.
ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்கம்மா. உதவி பண்ண இடத்துல நாம இருந்தோம்னா உதவி செய்து விடலாம். நம்ம நல்ல நோக்கத்தோடு செய்து விட்டால் போதும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்களோடது இதாயிடுச்சு. ஆமா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். கேலக்ஸி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாள் அம்மா. கேலக்ஸி அம்மா நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். உமையாளம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இறைநிலையை ஒரு தடவை உணர்ந்தா அப்படின்னு சொன்னீங்கல்லங்க, அந்த இடம் எனக்கு அது கொஞ்சம் புரியலங்க. திருப்பி திருப்பி நினைச்சு பார்ப்பாங்களா நீங்க சொன்னீங்க ஐயா, அது எனக்கு அது புரிச்சுக்க முடியல. அதாவது நமக்கு ஒரு பற்று இருக்குல்லங்கம்மா. ஒரு புலனின்பமாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு பற்றி கொள்கிற ஒரு தன்மையை இறைவன் கொடுத்திருக்காங்க. இறையாற்றல் நமக்கு கொடுத்திருக்கு. இந்த பற்றே எதுக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, ஒரு முறையாவது அந்த இறை அனுபவத்தை நம்ம பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம துரியாதீத தவம் பல மகான்களினுடைய முயற்சியில அருட்தந்தை மூலமாக இறையால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அற்புத தவம். அதுல ஒரு முறையாவது அந்த இறையை ஒரு அனுபவமாக உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி உறைந்து உறைந்து பழகிட்டோம். ஒரு செகண்ட் அந்த இறை அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா கூட அது அப்படியே உள்ளுக்குள்ள பற்றாக மாறிவிடும், இறை பற்றாக மாறிவிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட அதை விட்டு விலகாமல் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த தவத்தில ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வந்துடுது. சோ அதற்காக சொன்னேம்மா, அந்த பற்றை கூட இறையாற்றல் நம்முடைய நன்மைக்காகவே கொடுத்திருக்கிறது என்பதற்காக சொன்னேன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே